இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள்? நாங்க மறைச்சு வைக்கல, பாதுகாத்து வச்சிருந்தோம். ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காபி டம்ளர்ல வந்துட்டு நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும். ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்பவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. ஓகே சார் பேசுனது உனக்கு கேட்டிருக்கோம், பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கு நிறைய விஷயங்கள். மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்க பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்போவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம். ஒரு சம்திங்லையோ சந்தோஷ் சுப்ரமணியோ பார்த்த ரவியா இருக்க. யூ லுக் ஸோ யங், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளவுதானா? என்னது ஒரு ரொம்ப வீட்டுல பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்படி நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம், ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். இதில் ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரண சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சார் பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ யாரு வேணும் சார் ப்ளீஸ். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அவ எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாம இல்ல, அதுதான் அவரு சொல்லி கொடுக்குறாரு. இத சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னா அது சொல்றேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. ஹி இஸ் a very sentiment person. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுடா, என்ன இருக்கு உன்னை பத்தி தெரியாது. ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா. வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்றத விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான். நான் ஒன்னு சொல்ல போனா பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்க அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.